வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் எனக்கு இருக்குங்க. பர்சனல் லோன் இருக்கு, கிரெடிட் கார்டை வாங்கி வச்சிருக்கேன், நிறைய இஎம்ஐலாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லா கடையும் அடைக்கிற மாதிரி ஒரு லோன் கிடைக்குமா? ஒரே ஒரு லம்சம் அமௌண்ட் ஒரு லோன் கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் அடைச்சிட்டு அந்த ஒரே ஒரு லோனை அழகாக இஎம்ஐ கட்டிட்டு போகலான்னு இருக்கேன். அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வித லோனையும் அடைக்கக்கூடிய லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பேங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அவங்க தரக்கூடிய நிறைய விதமான ஆஃபர் பற்றியும் பார்க்க போகிறோம். சில பேருக்கு இதில் டவுட்ஸும் இருக்கும். அதாவது இந்த லோனோட பேர் பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் சொல்லுவாங்க. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு டவுட்ஸாக நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் 4 டவுட்ஸ் மட்டும் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த 4 டவுட்ஸ் உங்களுக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் எனக்கு கம்மியாக இருக்குங்க, எனக்கு எக்கச்சக்கமான கடனும் இருக்குது, கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படி ஒரு டவுட்டு. ரெண்டாவது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட இன்கம் கம்மியாக இருக்குது, எனக்கு எக்கச்சக்கமான கடனும் இருக்குது, அது இன்கமும் கம்மியாக இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமா. மூணாவது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சிபிலில் மாட்டிக்கிட்டேங்க, எனக்கு சிபிலில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு லோன் கிடைக்குமா. நாலாவது டவுட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கை மாத்தா நிறைய கடன் வாங்கிட்டேன், பேங்க்லாம் எங்கேயும் வாங்கலை, கை மாத்தா வாங்கிட்டேன், எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் கிடைக்குமா, லோன் கிடைக்குமான்ட்டு 4 விதமான டவுட்ஸுக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பேங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 4 டவுட்ஸுக்குள்ளான டீட்டெயிலான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு சொல்லி பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக எனக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். டெபிட் கன்சல்டேஷன் லோனில் வாங்கும் பொழுது நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு எல்லா கடனும் அடைக்கணுங்க, ஆனால் எனக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எனக்கு இன்கம் கம்மியாக இருக்குது, என்னோட சிபிலில் ப்ராப்ளம் இருக்குது, நான் கைமாத்தா தான் கடன் வாங்கிட்டேன், அதனால எனக்கு இந்த லோன் தருவாங்களா, இது போல் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லோனை தருது யார், அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த 4 டவுட்ஸுக்குண்டான வழிகள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு அழகாக எப்படி நீங்கள் இந்த லோனை வாங்க முடியுது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த லோனை தரத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்குமே 20,000 ரூபாயிலேருந்து 40 லட்சம் வரைக்குமே இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே, அதாவது டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே நிறைய வெரைட்டி இவங்க வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அது கவர்ச்சிகரமான ஒரு லோன் அப்படி சொல்லணும்னா ஃப்ளெக்ஸி லோன் ஒரு ஆப்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் ஒன்று சொல்கிறாங்க. இந்த லோனில் இருக்கிற ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 2 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க, 24 மாதம் இஎம்ஐ போகிறீங்க வச்சுக்கிங்களேன். திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு திடீர்னு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா அழகாக நீங்கள் அந்த 50,000 ரூபாவை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த 50,000 ரூபாய் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய் இந்த மை அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு பே பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய 50,000 ரூபா வந்துடும். அந்த 50,000 ரூபாவை அதுக்கப்புறமா இஎம்ஐ போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் சூப்பர் சொல்ல முடியும். இது பஜாஜ் ஃபைனான்ஸில் இருக்குது. டெபிட் கன்சல்டேஷனும் இவங்க தராங்க, இவங்க இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனும் தராங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பணம் தேவைப்படுறவங்க யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெபிட் கன்சல்டேஷன் லோன். டெபிட் கன்சல்டேஷன் இவங்க லோன் தராங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன விஷயங்கள் பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 685, அதாவது 700க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்கள் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் கிடையாமல் உங்களுடைய லோன் ஆஃபர், இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த விஷயத்தெல்லாம் கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் பேன் கார்டு நம்பர்லேயே அது டீட்டெயில் தெரிஞ்சிடும். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்ற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் போட்டாலும் அவங்க வெரிஃபை பண்ணி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை அவங்க கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பஜாஜ் ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள்கிட்ட கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி உங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்களுக்கு இந்த ஆஃபர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இது ஓகேவான்ற விஷயத்தை கேட்பாங்க. ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோனை இவங்க அப்படி தான் செயல்படுத்துவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்லேயே இந்த லோன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளான ஐடிஆர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சம்பளம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எப்போதும் நான் சொல்கிறது தான். ஸோ பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. வட்டி எவ்வளோ இதுக்கு போடாமல் பார்த்தீங்கன்னா 11% 38% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 4% போடுவாங்க. அவங்க 3.93 சொல்லியிருக்காங்க. ஸோ 4% கண்டிப்பாக டெபிட் கன்சல்டேஷன் லோன் போட வாய்ப்பு இருக்குது. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பஜாஜ் ஃபைனான்ஸ் தராங்க. ஓகே, என்னென்ன வட்டி போடுறாங்க சொல்லியாச்சு. இது எப்படி செயல்படுத்துவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா, அந்த ஒரு 4 டவுட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம். அதாவது கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்குமா? கிரெடிட் ஸ்கோர் 650 தாங்க எனக்கு இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் உங்கள் ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருந்தாலும் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். இல்லைனா இஎம்ஐ ப்ராப்பராக கட்டாமல் விட்டாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். உங்களுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், மினிமம் பேலன்ஸ் மட்டும்தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். இதெல்லாம் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கான காரணங்கள். ஆனால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் லோன் தராங்க. அது எது பேஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பக்காவாக இருக்கணும். ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு வரும்போது நீங்கள் மாதம் ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, ஏற்கனவே வாங்கி வச்சுக்கலோன்னா அதை ப்ராப்பராக நீங்கள் கட்டிட்டு வரணும். எந்த விதமான டியூ மிஸ் ஆகக்கூடாது, நீங்கள் எந்த இஎம்ஐ மிஸ் ஆகக்கூடாது. இன்கேஸ் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் மினிமம் பேலன்ஸ் கூட ப்ராப்பராக கட்டிட்டு மறுபடியும் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 6 மாதத்தில் கடந்த 6 மாதத்தில் வேற எந்த லோன் ஆப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க கூடாது, எந்த பேங்க்லையும் நீங்கள் லோனுக்காக ட்ரை பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதை அவங்க முக்கியமாக பார்ப்பாங்க. ரெண்டாவது இன்கம் அப்படி எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லோன் இருக்கவங்களுடைய டேக் ஹோம் சேலரி கம்மியாக தானே இருக்கும். ஏற்கனவே ஒரு சம்பளம் 30,000 வாங்குறீங்க வச்சுங்களேன், ஒரு இஎம்ஐ வாங்கி ஒரு பர்சனல் லோன் எடுத்துக்கிங்க, மாதம் ஒரு 15,000 இஎம்ஐ போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு இஎம்ஐ எடுத்துட்டீங்க, அது ஒரு 3,000 போயிட்டு இருக்கு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு 18,000 இஎம்ஐ மட்டுமே போயிட்டு இருக்கு. ஸோ 3,000 பர்சனல் லோனு, ஒரு லட்ச ரூபா ஒரு இஎம்ஐ வச்சுங்களேன். ஸோ 4 லட்ச ரூபாய்க்கு 18,000 நீங்கள் வந்து கட்டிட்டு வரீங்க. ஸோ இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பணமும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அந்த லோனு நீங்கள் அடைக்கணும். அப்படி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5 லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த கணக்கில் வரும். ஸோ பழைய 4 லட்சம் எக்ஸ்ட்ரா தேவை 1 லட்சம். ஸோ அந்த 5 லட்சத்துக்கு உங்களுக்கு பிளான் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இஎம்ஐ 18,000 கட்டுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்றபடி உங்களுடைய இஎம்ஐ டியூரேஷனை அதிகப்படுத்துவாங்க. இது வரைக்கும் நீங்கள் 5 வருஷம் கட்ட வேண்டியதை ஒரு 6 வருஷம் 7 வருஷம் டியூரேஷன் தள்ளும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, டியூரேஷன் அதிகமாக வட்டி அதிகமாகும், ப்ராசஸிங் ஃபீஸும் அதிகமாகும். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம், அங்கங்கே துண்டாக கடன் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு லோனில் அழகாக அடைச்சிட்டு அது மட்டும் ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம். ஸோ உங்களுடைய இன்கம் கம்மியாக இருந்தாலும் இப்படி தான் அவங்க உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மூணாவது முக்கியமான விஷயம், எனக்கு வந்து சிபிலில் பிரச்சனை இருக்குங்க, எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது ஃபர்ஸ்ட் அவங்க கேட்பாங்க. அது உங்களோட சிபில் ஸ்கோரில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ சில பேர் லோனை வாங்கிட்டு இஎம்ஐயே கட்டாமல் இருப்பாங்க, 1 மாதம் கூட கட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் கிடைக்காது. நீங்கள் அதை சரி பண்ணுற வரைக்குமே கிடைக்காது. இன்கேஸ் சரி பண்ணாலும் 6 மாதமாவது கண்டிப்பாக அது ரெக்கவரி ஆகி சரியாகிறதுக்கு 6 மாதமாவது ஆகும். இல்லைங்க ஒரு பேமெண்ட் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் சரி பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக போய் எந்த பேங்க்கில் வாங்கிருக்கீங்க சிபில் ஸ்கோர் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிலில் மாட்டிக்கிச்சு, ஆனால் எந்த பேங்க்கில் நான் லோன் வாங்கினது தெரியல, சிபிலில் கூட அந்த பேரே எனக்கு தெரியலன்னா, நீங்கள் சிபில் ஹிஸ்ட்ரியில் பார்த்து அதை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு அந்த என்ன கம்பெனியை பார்த்து முக்கியமாக அதை அடைங்க. அதை அடைச்சா மட்டும்தான் டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் கிடைக்கும். 4வது முக்கியமான விஷயம், கைமாத்தா லோன் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் என்னுடைய பேன் கார்டில் வச்சு எங்கேயும் நான் லோன் வாங்கலை, கைமாத்தா லோன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்க பேன் கார்டோட ஆதார் கார்டு அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களோட சம்பளமும் பேங்க்கில் வந்திருக்காது. ஸோ அவங்க வந்து கையில் காசு வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, பேங்க்ல கிரெடிட் ஆகாத ஒரு பிரச்சனை இருப்பாங்க. இப்பேற்பட்டவங்க பிரச்சனை இருந்தாங்கன்னா இந்த டெபிட் கார்டு சொல்யூஷன் கொஞ்சம் கடினம். ஏன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வச்சு தான் அந்த உங்களுடைய ஹிஸ்ட்ரியை அவங்க செக் பண்ண முடியும். வாயில் சொல்கிற வார்த்தையை வச்சு அவங்க செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னென்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் சரி பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக, அதாவது வார சம்பளம் வாங்குறவங்களா கூட இருந்தாலும் கவலைப்பட தேவை. அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டு நீங்கள் பண பரிவர்த்தனை காட்டலாம். டிரான்சாக்ஷன் காட்டும்போது ஒரு 6 மாதமாவது நல்ல டிரான்சாக்ஷன் காட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அது நீங்கள் செய்ய வேண்டியது, பஜாஜ் ஃபைனான்ஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா அதே பஜாஜ் ஃபைனான்ஸில் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். ஸோ டெபிட் கார்டு லோன் கிடைக்காது, பர்சனல் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த லோன் வாங்கி கூட மற்ற வேலையை செஞ்சுக்கலாம். மற்றபடி டைரெக்டாக டெபிட் கார்டு சொல்யூஷன் லோனுக்கு சாத்தியம் கிடையாது. நீங்கள் பர்சனல் லோன் மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் யார் தராங்கன்னு பற்றியும் சொல்லியிருக்கேன், அது இருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றியும் நான் விளக்கியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மற்றபடி மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.